68 வயசு உள்ள ஆள் வந்து பாக்குறதுக்கு 40 வயசு ஆள் மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்த்தா வந்து மூஞ்சில் ஒரு சுருக்கம் கூட இருக்காது. இதுக்கு பேர் தான் ஹெல்த்தி ஏஜிங். ஹெல்த்தி ஏஜிங்க்கு ஒரே காரணம் வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸை எலிமினேட் பண்றதுனால தான். ஃப்ரீ ரேடிகல்ஸை நம்ம உடம்புல வந்து ரிங்க்ஸ் வர்றதுக்கும் ஏஜ் ஆகிறதுக்குமே காரணம். ஃப்ரீ ரேடிகல்ஸை எலிமினேட் பண்றது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கணும்னா ஒழுங்கான டயட், யோகா, மெடிடேஷன் பண்ணா போதும். டயட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொன்ன உடனே டேப்லெட்னு நினைச்சிங்களா? இல்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. லைக் ஸ்பினாச், ப்ரக்கோலி, கேரட் அண்ட் பப்பாயா, பியர்ஸ், பிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதுனாலையும் ஓல்டேஜில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்னா பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. லைக் சசாங்காசன், வஜ்ராசன். ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிகல்ஸை அதிகப்படுத்த ஒரு காரணமாகவும் இருக்குது. யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதுனால தான் நம்மளோட ஆயுட்காலமும் அதிகரிக்கும். இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்கான அவசியம் என்ன? அவசியம் இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நவம்பர் 18, 7வது ராஷ்டிரபதி டே.